Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 4 உள்ள செய்யுள் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் இதில் உள்ள அனைத்து வினாக்களும் மொத்தம் 123 வினாக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போடுற அனைத்து வகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து படித்து டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டாலே போதும். இதில் உள்ள இலக்கணங்கள்லாம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நம்மளுடைய வகுப்பு போய் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஆன்சர் நமக்கு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து படிச்சிருங்க, சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எதுக்காக இப்படி இயலாக போடுறோன்னா, நம்ம இது வரைக்கும் இலக்கண வகுப்புகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். செய்யுள் துணைப்பாடம் நம்ம பார்க்கல இல்லையா? அதனால் இதில் வர வினாக்கள் எதுவுமே நம்ம விடக்கூடாது. ஒரு வினா கூட 100 கொஸ்டினில் ஒரு வினா கூட நம்ம விடக்கூடாது. இப்போ 10th இப்போ நம்ம போட்டிருக்கோன்னா, இப்போ 10th எந்த கொஸ்டின் வந்தாலும் ஒன்று கூட விடக்கூடாது. புது புக்காக இருந்தாலும் சரி, பழைய புக்காக இருந்தாலும் சரி, ஒரு வினா கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வெறித்தனத்தோடு நம்ம படிச்சிட்ருக்கோம், சரியா? இப்போ நம்ம இலக்கண வகுப்புக்கெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் படிச்சிருங்க, சரியா? இப்போ நூல்கள், ஆசிரியர்கள், இப்போ இலக்கண வகுப்புகள் மட்டும்னா இலக்கணம் மட்டும் நடத்தலை. நம்ம நூல்கள், ஆசிரியர்கள், அவங்களுடைய அடைமொழிகள், சிறப்பு பெயர்கள், இலக்கண குறிப்புன்னு தனியாக நம்ம வகுப்புகள்லாம் நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான அனைத்துமே போட்டிருக்கோம். ஏதாவது ஒன்றும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிடலாம், சரியா? இப்போ நம்ம வகுப்புக்கு போகலாமா? இந்த வகுப்பை கண்டினியூஸாக படிங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கம்மா, உயிரினங்களின் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களுடைய எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? சிந்தனை ஆற்றல். நம்ம உயிரினங்களில் மனிதரை மட்டும் நம்ம மனிதன் அப்படிங்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் சிந்தனை ஆற்றல் தான். அடுத்து பாருங்கள், மின்னணு புரட்சிக்கு காரணம் என்ன? தனிநபர் கணினி வளர்ச்சி. அடுத்து இணைய பயன்பாடு. இதுதான் முக்கியமானது. அடுத்த வினா பாருங்கள், இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய தொழில்நுட்பம் எது அப்படின்னாக்க செயற்கை நுண்ணறிவு. இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லையா? எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ஆகிடுச்சு. ஏஐ தான் இப்போ டேட்டா பேஸ், ஏஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ செயற்கை நுண்ணறிவு தான் நமக்கு. இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளின் மற்றொரு பெயர். இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னாக்க வேர்ட்ஸ்மித், எழுத்தாளி அப்படின்னு அர்த்தம். அடுத்த வினா பாருங்கள், தகவல்களை கொடுத்தால் போதும் டேஷ் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். எது? வேர்ட்ஸ்மித். நம்ம டேட்டா உள்ள கொடுத்துட்டோம்னா போதும், நமக்கு தேவையான கட்டுரையை வேர்ட்ஸ்மித்தே நமக்கு உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி. முக்கியமான வினா. எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று கூட மிஸ் பண்ணாத, நல்லா படிச்சிக்கிங்க. வாட்சன். 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி பேர் என்ன? வாட்சன். அடுத்த வினா பாருங்கள், சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி ஒரு நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது எது? வாட்சன். சில நிமிடங்களிலேயே கண்டுபிடிச்சிருக்கு பாருங்கள். 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ள நாடு சீனா. சீனா தான் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு பாருங்கள். இவ்வுலகை இன்று வரை ஆண்டு கொண்டிருப்பது எது? மென்பொருள். காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் இன்றைக்கு எந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறதுன்னு கேட்டோம்னா செயற்கை நுண்ணறிவு தான். அடுத்து பாருங்கம்மா, இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி, இது முக்கியமானது தான். பாரத ஸ்டேட் வங்கி எந்த உரையாடல் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னாக்க இலா. பாரத ஸ்டேட் வங்கியின் இலா என்னும் உரையாடும் மென்பொருளின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆங்கில சொல் அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். அடுத்து ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன். பெப்பர். முக்கியமான வினா. ஜப்பான்
பெப்பர் வந்து எந்த நாட்டில் உள்ளது? ஜப்பானில் உள்ளது. அந்த ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர். சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே எந்த துறைமுக நகர் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சூவன் சவ். சீனாவின் சிவன் கோவில் யாருடைய கட்டளையின் கீழ் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீன பேரரசான குப்லாய் கான் தான் சீனாவில் சிவன் கோயில் கட்ட சொல்லியிருக்கார். அடுத்து பாருங்க, சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் என்ன அமைக்கப்பட்டுள்ளதுன்னாக்க சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது சீனாவில் உள்ள சிவன் கோயிலில். கீழ்காணும் தொடர்களுள் எந்த தொடர் முழுமையும் உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. எது இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் விளையாடும், கண் அறுவை சிகிச்சை செய்யும். செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரம் எதையும் செய்யாது, சமையல் செய்யாது, வீட்டு வேலை செய்யாது, எல்லா தொடரும் உண்மையானவை அல்ல அப்படின்ட்டு. அப்போ இது எல்லாமே தப்பு. அப்போ ஆனால் தான் நமக்கு சரியான ஆன்சர். செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரம் வந்து என்ன செய்யும்? மனிதர்களுடன் விளையாடும், மனிதர்கள் போலவே விளையாடும், எல்லா வேலையுமே செய்யும், கண் அறுவை சிகிச்சை செய்யும், எல்லா வேலையுமே செய்யும். இப்போ ஆப்ஷன் ஆ. அடுத்த வினா பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு படித்து சரியான விடையை எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. செயற்கை நுண்ணறிவு புதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு, செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். மூன்றாவது குறிப்பு, மனிதனால் முடியாத செயல்களையோ அவன் கடினம் என கருதும் செயல்களையோ செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது இதில் சரியான விடை எது? ஃபஸ்ட்டு சரி. செயற்கை நுண்ணறிவு புரிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை அப்படிங்கிறது சரிதான். செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியுங்கிறதும் சரி. மூணாவது பாருங்கள், மனிதனால் செய்ய முடியாத செயல்களை கணினியால், அதாவது செயற்கை நுண்ணறிவால் செய்ய இயலாதுன்னு போட்டிருக்கு. அப்போ அது தவறு. அப்போ ஆப்ஷன் நமக்கு ஆனா. அடுத்த வினா பாருங்கள். இலா என்னும் மென்பொருளை உருவாக்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இலா என்னும் மென்பொருளை உருவாக்கியது எது? பாரத ஸ்டேட் வங்கி. பெப்பர் என்பது என்ன? எந்த நாட்டை சேர்ந்து? ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதன். அடுத்த வினா பாருங்க. பெருமாள் திருமொழி இயல் 4 உள்ள பெருமாள் திருமொழியிலிருந்து பார்க்க போகிறோம். வித்துவ கோட்டம்மா என்னும் ஊர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கேரள மாநிலம். வித்துவ கோட்டம்மாங்கிறது பாட்டு பேருமா? வித்துவ கோடுங்கிறது எந்த மாநிலத்தில் உள்ள ஊர் பேருன்னு கேட்டிருக்காங்க. கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு ஊர் பெயர் தான் அது, வித்துவ கோடு. சரியா? இப்போ அடுத்த வினா பாருங்கள். குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை யாராக உருவகித்து பாடுகிறான்னு கேட்டிருக்காங்க. சாரிம்மா, கொஞ்சம் கவனிச்சிங்க. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை யாராக நினைத்து உருவகப்படுத்தி பாடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராக நினைத்து? அன்னையாக நினைத்து உருவகப்படுத்தி பாடியுள்ளார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த பெருமாள் திருமொழி இடம்பெற்றுள்ளது? எதில் எத்தனை பெருமாள் திருமொழி இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 2000, 3000, 3000, 1000 இவை அனைத்தும் கேட்டிருக்காங்க. 1000 தான் சரியான ஆப்ஷன். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. பெருமாள் திருமொழி. அடுத்த வினா, பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன? 105 பாசுரங்கள் உள்ளன. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வாளால் அறுத்து சுடினும், நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம சொல்கிறது அதுதான். ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த மொதல் 2 வார்த்தை, ஒரு வார்த்தையாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வாளால் அறுத்து என்று வந்துச்சுன்னா அதோடைய ஆசிரியர் பெயர், அதோடைய நூல் பெயர், இதெல்லாம் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த வந்திருக்கு பாருங்க வினா. வாளால் அறுத்து சுடினும் என்னும் பாடல் அடியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார். அந்த பாட்டில் மாளாத என்பதன் பொருள்
என்னன்னு கேட்டிருக்காங்க. தீராத. மாலாதான தீராத. இறைவன் அருளை எதிர்பார்த்து வாழ்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார். அடுத்த பாடம் வந்து பரிபாடல். பரிபாடலில் முதல் வினா, பரிபாடல் டேஷ் நூல்களுள் ஒன்று, 8 தொகை நூல்களுள் ஒன்று. விசும்பில் ஊழி ஊழ் என்னும் பாடலை பாடியவர் கீரந்தையார். உரையாசிரியர்கள் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறுகிறார்கள்? 70 பாடல்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். பரிபாடலில் கிடைத்துள்ள நமக்கு பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல்கள்? 70 பாடல்கள் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் 24. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களில் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறம் போன்றவற்றின் மூலம் அறியலாம். போன்றவற்றை டேஷ் மூலம் அறியலாம். எதன் மூலம் அறியலாம் கேட்டிருக்காங்க. எதன் மூலம் அறியலாம்? சங்க இலக்கியங்கள் மூலம் அறியலாம். அடுத்த வினா, அமெரிக்க வானியல் வல்லுனர் யார்? அதாவது அவர் வந்து அமெரிக்க வானியல் வல்லுனர் ஒருவர் வந்து 1924 அண்ட பெருவெளியில் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் யார் அப்படின்னா எட்வின் ஹப்பில். எட்வின் ஹப்பில். அடுத்த வினா பாருங்க. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோர் தெரியின் என்று திரு அண்ட பகுதி பற்றி பாடியவர் மாணிக்க வாசகர். இந்த முதல் வார்த்தையை லைனை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த பாட்டு பாருங்கள். விசும்பில் ஊழி ஊழ் சொல்ல என தொடங்கும் பாடல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து சில வினாக்கள் கேட்டிருக்காங்க. இச்செயலடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பரிபாடல். ஊழ் ஊழ் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுக்கு தொடர். விசும்பு என்பதன் பொருள் என்னென்னா ஆகாயம். தன் பெயல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தன் பெயல். பெயல்னா மழை நம்ம சொல்லுவோம். தன் பெயல்னா குளிர்ந்த மழை. பரிபாடல் பரிபாடலின் சிறப்பு பெயர் என்ன? அதாவது பரிபாடல் எந்த புகழுக்கு உரியதுன்னு கேட்டிருக்காங்க. ஓங்கு பரிபாடல். பரிபாடலுடைய சிறப்பு பெயர் ஓங்கு பரிபாடல். ஓங்குன்னு சொன்னாலே அது பரிபாடல் தான். இதெல்லாம் நம்ம வந்து நூலோடைய சிறப்பு பெயர்களே நம்ம போட்டுட்டோம் அந்த வகுப்பில். எட்வின் ஹப்பில் என்பவர் யார்? அமெரிக்க வானியல் அறிஞர். இப்போ போன வினாவில் பார்த்தோம். பரிபாடலில் புவிக்கு கூறப்பட்ட உவமை வந்து நெருப்பு பந்து. கேள்வி கேட்பாங்க. பரிபாடலில் புவிக்கு கூறப்பட்ட உவமை என்ன? உருவம் இல்லாத காற்று, வெள்ளம், ஊதி. நெருப்பு பந்துனா நெருப்பு பந்து தான் நமக்கு சரியான விடை. அடுத்து பாருங்கம்மா. 1300 ஆண்டுகளுக்கு முன் திரு அண்ட பகுதி பற்றி கூறியவர் மாணிக்க வாசகர். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல இவ்வடியில் ஊழ் என்னும் சொல்லின் பொருள் முறை. முதல் பூதம் எனப்படுவது வானம். அடுத்த வினா பாருங்க. சென்னையில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னையில் பெரியார், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சென்னையில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கோட்டூர்புரம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1988. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் எத்தனை காட்சி கூடங்கள் உள்ளன? 10 காட்சி கூடங்கள் உள்ளன. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் இல்லாத பூங்கா எது? தாவரவியல் பூங்கா. இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை உள்ள கோளரங்கம் பிர்லா கோளரங்கம். இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை உள்ள கோளரங்கம் பிர்லா கோளரங்கம். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு 53 ஆண்டுகள் இயங்கியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு 1985.
கண்ண தசையசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இரண்டாம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அமெரிக்க அறிவியலார் ஜான் வீலர் என்பவர் தம் கருத்துக்களை, சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் கூறியவர். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும், ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று கூறியவர் ஜான் வீலர். ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. இதை கூறியவர் ஜான் வீலர். அது வெளிவர முடியாததுக்கு பேர் கருந்துளைன்னு பேர். அடுத்து பாருங்கள், எது தவறான தொடர்ந்து கேட்டிருக்காங்க. கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கருந்துளை உண்மையிலேயே கற்பாக இருப்பதில்லை. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசிவதில்லை. இறுதியில் கருந்துளை வெடிப்பதில்லை. இதுதான் நமக்கு தவறான தொடர். மீதி அனைத்துமே சரியான தொடர். அடுத்து பாருங்க, கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவியவர் ஹாக்கிங். கருந்துளை என்பது எதோடைய ஆற்றல்? படைப்பின் ஆற்றல். ஸ்டீஃபன் ஹாக்கிங் முன்னோடிகள் யாருனாக்க ஐன்ஸ்டீனும் நியூட்டனும். அடுத்த வினா பாருங்க, எந்த பல்கலைக்கழகத்தில் வசித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் பதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார்? நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். இப்படி ஞாபகம் வச்சுங்க, லூகாசியன் பேராசிரியர் அப்படிங்கிறத குழுவாக வச்சுங்க. அடுத்து பாருங்கள், கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டீன் போல கோட்பாடுகளாக வெளிப்படுத்தி விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு உலகம் கருத்துக்களை கோட்பாட்டை எளிதில் ஏற்றுக்கொள்ளும்படி விளக்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வென்ற விருதுகள்: அமெரிக்காவில் உயரிய விருதான அதிபர் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு, இதையும் வென்றிருக்காரு. அடுத்து ஆவண்ணா, அதுவும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, வூல்ஃப் விருது. அடுத்து பாருங்கள், தலைவிதி தான் வாழ்க்கை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்பொழுது இருபுறம் பார்த்து கடக்கிறார்கள் என்பவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்னும் நூல் டேஷ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. எத்தனை மொழிகளில்? 40. கருத்துக்களை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்ப 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூல் எது அப்படின்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு தான். அறிவை விட மிகவும் முக்கியமான கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவரோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று, இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது கற்பனை என்றவர் ஐன்ஸ்டீன்.
வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன். இதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்றவர் ஹாக்கிங். அதே மாதிரி நீங்களும் நினச்சிங்க, நிச்சயம் இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணி நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு. அடுத்த வினா பாருங்க. பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த வினா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், திரும்பவும் நான் டைப் பண்ணிருக்கேன் போல். அடுத்து பாருங்கள். அமெரிக்க அறிவியலார் ஜான் வீலர் என்பவர் தன் கருத்துக்களை சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் ஜான் வீலர். ஆமாம், இந்த வினா ஏற்கனவே பார்த்தது தான். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். கருந்துளை. இது எல்லாமே நம்ம படித்ததே திரும்ப வந்திருக்குதுமா, சாரி இந்த ஒரு டைமு பார்த்துங்க சார். இதுவும் கூட உங்களுக்கு நல்லா தான், ஏற்கனவே படித்ததை நீங்கள் இதில் ஆன்சரு செக் பண்ணி ஆன்சர் டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கருந்துளை என்பது என்னன்னு சொல்லுங்கள். ஹாக்கிங். நிறுவியவர் யார்? ஹாக்கிங்கு. கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல். அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் ஐன்ஸ்டீனும் நியூட்டனும். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் லூகியாசன். இது கூட நான் உங்களுக்கு க்ளூ சொன்னேன் இல்லையா? அடுத்த வினா பாருங்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வென்ற விருதுகள் திரும்ப அந்த வழிகள் திரும்ப வந்திருக்கு. ஓகேம்மா, இந்த ஒரு லெசன் மட்டும் திரும்ப நான் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துருங்க சரியா? இப்போ இலக்கணம் பார்க்கலாமா? உயர்திணையின் பால் பகுப்புகள் எத்தனை? 3. உயர்திணையின் பால் பகுப்புகள் 3. அகிரிணையின் பால் பகுப்புகள் 2. உயர்திணை அகிரிணையின் பால் பகுப்புகள் 2. அடுத்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம இலக்கண வகுப்பில் டீப்பாக நடத்தியிருக்கோம், போய் பார்த்துக்குங்க. நான், யான், நாம், யாம் என்பவை தன்மை பெயர்கள். நீ, நீர், நீவிர், நீங்கள் என்பன முன்னிலை பெயர்கள். அவன், அவள், அவர், அது, அவை என்பவை படர்க்கை பெயர்கள். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. அடுத்தது இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும். இதை பாருங்கள், இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது எழுதுவதும் வழாநிலை. இது இலக்கண முறையே இல்லாமல் பேசுவது எழுதுவதும் வழு. செழியன் வந்தது என்பது வழு. கண்ணகி உண்டான் என்பது பால் வழு. நீ வந்தேன் என்பதில் இடம்பெற்றிருக்கும் வழு என்ன அப்படின்னா இடவழு. நேற்று வருவான் என்பது காலவழு. அடுத்த வினா பாருங்க. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் வழாநிலை. அது என்னது? வழாநிலை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்னும் வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தால் அது விடைவழு. இதெல்லாம் உங்களுக்கு புரியல, எப்படி இதை சொல்கிறது அப்படின்னீங்கன்னா நீங்கள் நம்ம வகுப்பில் இலக்கண வகுப்பில் போய் பாருங்கள், தெரியும். அடுத்து பாருங்கள். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம் என்று கூறுதல் மரபு வழு. தென்னன் தோப்புன்னு தான் சொல்லணும் இல்லையா? அடுத்து பாருங்கள். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது என்ன வழு அமைதி அப்படின்னா பால் வழு அமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்பொழுது இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என்று கூறுவது இடவழு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழு அமைதி. கத்துங்குயிலோசை என்பது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா மரபு வழு அமைதி. அடுத்து பாருங்க. என் மாமா வந்தது என்பது திணை வழு அமைதி. என் மாமா வந்தது என்பது திணை வழு அமைதி. இலக்கண முறையில் இல்லாவிட்டாலும் இலக்கணம் உடையதாய் ஏற்றுக்கொள்வது வழு அமைதி.
பசுவை பார்த்து என் லட்சுமி வந்தாள் வந்தாள் என்பது என்ன வழு அமைதி அப்படின்னா திணை வழு அமைதி. திணை என்ற சொல்லின் பொருள் ஒழுக்கம். உயர்திணை என்பது மக்கள், தேவர், நரகர். இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. குயில் கூவும், குயில் கத்தும், இவை குயில் கூவுங்கிறது வழாநிலை, குயில் கத்துங்கிறது மரபு வழு. ஒரு பசுவை எம் அம்மை வந்தாள் என கூறுவது திணை வழு அமைதி. செல்வன் வந்தாள், செல்வன் நல்லா பார்த்துங்க, செல்வன் வந்தாள் என்பது பால் வழு. கத்தும் குயிலோசை சற்றே காதில் விழ வேண்டும், பாரதியார் அடியில் உள்ளது மரபு வழு அமைதி. அவ்வளோதாம்மா. இந்த லாஸ்ட்டில் அந்த துணைப்பாடத்தில் உள்ள வினாக்கள் மட்டும் நமக்கு ரிப்பீட்டடாக நான் போட்டுட்டேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதை நீங்கள் மேலே படித்ததை நீங்கள் இதில் டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கங்க, சரியா? நெக்ஸ்ட் டைம்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுடுறேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.